ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி ஒரு நெய்வேத்தியம் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு கப் பச்சரிசி வெல்லத்தை வச்சு தான் அக்கா பண்ணி தர போகிறாங்க. நம்ம எப்போவுமே சாமியோட ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே நெய்வேத்தியம் பண்ணோம்னா அதீத பலன் கிடைக்குங்க. அது பிள்ளையாருக்கு பண்ணோம் அப்படின்னாக்க அகவல் சொல்லலாங்க. முருகனுக்கு பண்ணுறோன்னா திருப்புகள்லாம் பாராயணம் பண்ணுறான். சிவனுக்கு பண்ணோம்னா சிவபுராணம்லாம் பாராயணம் பண்ணிக்கலாங்க. அம்பாளுக்கு பண்ணோட அம்பாளோட ஸ்லோகம் பண்ணிக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொலக்கட்டை இது நம்மளுக்கு நெய்வேத்தியத்துக்கும் சரி, வீட்டுக்கு குழந்தைகளுக்குமே ரொம்ப பெரியவங்களுக்குமே மிதமான ஸ்வீட்டு. ஒரு பங்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டோம். எவ்வளவு அரிசி மாவு எடுத்தோமோ அதில் 1/4 பங்கு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். உப்பு ஒரு பிஞ்சு. இந்த எடுத்த கப்பில் 1/4 கப்பு சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா உப்பு தேங்காய் எல்லாமே கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும். 1/4 பங்குன்னு தண்ணி சொல்லியிருக்கோம். பழைய அரிசி புது அரிசிக்கு தகுந்த மாதிரி. ஆனால் கண்டிப்பாக 1 பங்கு தண்ணி பிடிக்கும். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 6-7 நிமிஷம் கழித்து நம்ம இதெல்லாம் இப்படி ஒன்று சேர்ப்போம். உங்களுக்கு இது சரியான பதம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பாலோ இல்லை பச்சை தண்ணியோ லைட்டாக தெளிச்சுக்கலாம். நமக்கு இது சரியாக இருக்குது. எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வந்துடலாம். பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் ஒரு சாஃப்ட் கிடைக்கும் மாவு. பிசைஞ்சு கொடுத்துட்டோம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் நெய். நல்லா கையை கழுவிட்டு உள்ளங்கையில் லைட்டாக அப்படி தண்ணியை இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் நமக்கு தேவையான அளவு அப்படி பண்ணி இதை உள்ளங்கையில் வச்சு விரலாலேயே ஒரு தேய் அப்படி தேய்ச்சிங்கன்னா திரியாக வரும். இது போலையும் செய்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக சின்ன பட்டாணியை விட கொஞ்சம் பெருசாக சுண்டக்காய் அளவு பாலாவும் போட்டுக்கலாம். இப்படி திரித்து வச்சுருக்கேன். ஒரு 2 இந்த அளவுக்கு பால் சைஸ் போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். கம்மியாக தான் கரைக்கணும், நிறையா போட்டு கரைச்சிடக்கூடாது. நம்ம மாவு எதில் எடுத்தோமோ அதாலேயே 4 கப்பு தண்ணி இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்க வைப்போம். எவ்வளவு மாவு எடுத்தோமோ அதே அளவு வெல்லம். இது மைல்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும். நல்லா கொதித்து வரும். கல் மண் இருந்ததுன்னா வடிகட்டிடுங்க. ஒரு கொதி வந்தோன்னே இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம இதை இதில் கொட்டிடலாம். ஏற்கனவே வெந்ததால் உடஞ்சோ கரைஞ்சோ போகாது. நல்லா உள்ளே அந்த ஸ்வீட் இறங்கணும். அது வரையிலும் கொஞ்சம் சிம்மில் கொதிக்க வைப்போம். ஒன்றா மேலே எலும்பி நின்றோம். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் மேலே வந்தோன்னே. ஆனாலும் அந்த உள்ளே ஸ்வீட் இறங்குறதுக்காக நம்ம ஒரு 4-5 நிமிஷம் திரும்ப கொதிக்க விடணும். கொஞ்சம் பாத்திரம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லைட்டாக சும்மா அப்படியே இது பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவை இதில் ஊற்றிடணும். அதாவது இதை ஒரு சிரப்பு போல் நீங்கள் குலோப் ஜாமுன் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுபோல் இந்த கொலக்கட்டையும் இந்த தண்ணியையும் சேர்த்து சாப்பிட்றது. ஏலக்காய் பொடி நெய்வேத்தியத்துக்காக இருந்தால் இந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் வாசம் பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப மிளகு சைஸு போதும். இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்க போகும்போது நான் பசும்பால் ஊற்றுறேன். நீங்கள் இந்த இடத்துல தேங்காய் பால் நல்லா தேங்காவை அரைச்சி துணியில் பிழிஞ்சும் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் பால் பாருங்கள். இது போல் இதை இந்த தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியானதாக நம்ம கொடுக்கறது பாரம்பரிய பால் கொலக்கட்டை. இதில் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் உருண்டையாகவும் போட்டுக்கலாம். இது ஆரம்ப காலத்தில் நம்ம திரியாக தான் போடுறது.
அதே போல் நெய்வேத்தியத்துக்கும் நீங்கள் சுவாமிக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பெரிய நாளில் படைக்கலாம். நம்ம இதை செஞ்சு வச்சு ஒரு 4 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் சுவை. சாப்பிடும் பொழுது நீங்கள் குலோப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த லிக்விடையும் இந்த திரி போல் இருக்கிறதையும் அப்படி இந்த கொழுக்கட்டையை இப்படி எடுத்து சாப்பிட்றது. செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.